நாங்கள் ஜம்கட்ஸ். நான் ஹரி, நரேஷ். இன்னைக்கு ஓசிடி டீமோட இன்டர்வியூவில் வந்திருக்கோம். எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். என்னதான் பிஸியாக இருந்தாலும் டைட் பேக் ஷெடியூலில் கஷ்டப்பட்டு ஓசிடி டீம் ஜம்கன்ஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நீங்கள். இந்த வீடியோஸ்லாம் போடாமல் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறது ரொம்ப, அதுவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேறு வச்சுட்டோம். ஸோ அதுக்கும் பரவாயில்ல. ஸோ வந்துட்டு எங்கே படிச்சிங்க, என்ன படிச்சிங்க, எத்தனை அரியர் வச்சிங்க? நான் திருச்சி கேம்பியன் ஸ்கூலில் 10th வரைக்கும் பண்ணேன். அப்புறம் +1 +2 வேறு ER ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படித்தேன். அப்புறமேட்டு 12th முடிச்சதுக்கப்புறம் சென்னை லயோலா காலேஜ் ஜாயின் பண்ணி விஸ்காம் பண்ணது. சரி, அப்புறமேட்டு ஒரு அப்படிதான், அவ்வளோதான் படித்தேன். நான் விஸ்காம் பண்ணி முடிச்சிட்டேன். இவர் வந்துட்டு நான் வந்து SBOவில் படித்தேன். அதுக்கப்புறம் 10th to 12th வந்து OLB அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சம்மந்தமே நம்ம ஒரு விஸ்காம் எடுத்துகிட்டு இப்படி போயிடுச்சு. ஆமாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தது. இவர் வந்துட்டு காமர்ஸ். அரியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ப சொல்ல விரும்பல, ஆனால் டபுள்ஸில் தான் இருக்கு. ஆமாம், டபுள்ஸில் தான். நிறைய இருக்குது, நிறைய அரியர் இருக்குது. ஸோ வந்துட்டு எப்படி நீங்கள் விஸ்காம் எடுத்தீங்க, எதுக்காக விஸ்காம் எடுத்தீங்க, எங்கே வந்துச்சு அந்த விஸ்காமுக்கான இன்ஸ்பிரேஷன்? விஸ்காம் இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது. இப்போது எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா, இப்போ சரி ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னா ஓகே, இப்போ நான் இன்ஜினியரிங் தான் படித்து அப்படின்ட்டாங்க. நமக்கு 12th வர மார்க்குலாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஒரு முடிவாயிடுச்சு. அதனால சரி ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்காம் பண்ணி பார்க்கலாம் தான். ஸோ விஸ்காம் பண்ணால் இப்படி தான் போகணும்னு ஐடியா கிடையாது. பட் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தனால சரி ஓகே வீட்டில் கொஞ்சம் கம்பல் பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் புஷ் பண்ணி எப்படியோ ஜாயின் பண்ணிட்டேன் நான் விஸ்காம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஆக்டர் அது வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தேவா இல்லை வந்துட்டு விஸ்காம் வந்ததுக்கப்புறம் ஆக்டர் ஆகிறதுல எனக்குலாம் இது கிடையாது. ஆக்சுவலாக பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. விஸ்காம் வந்ததுக்கப்புறம் அது அப்போ கூட நான் ஆக்டிங் அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் பண்ணும்போது அதில் நான் நடிப்பேன் சிலது. அந்த இதில் நடிச்சதுக்கப்புறம் தான் ஓகே இதில் சின்னதாக டேலண்ட் இருக்குது அப்படின்னு எடுத்து தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான், மற்றபடி இல்லை. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஆக்சுவலி 12th முடிச்சுட்டு என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, ரொம்பலாம் படிக்கக்கூடாது, அப்படி நம்மளுக்கு அது செட் ஆகாது நல்லாவே தெரியும். ஸோ பிரதர்கிட்ட மணி அப்படின்ற ஒரு பிரதர்கிட்ட என்ன இருக்கிறதுலே வந்து நம்ம நாட்டில் வந்து எந்த கோர்ஸ் படித்தா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது விஸ்காம் போய் படிடா, ஜாலியாக இருக்கும், நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி சரி அது மாதிரி தான் விஸ்காம் எடுத்துகிட்டு ஸோ அங்கேருந்து வந்து இந்த டைரக்ஷன் அப்படிலாம் வந்து காலேஜில் படிக்கும் போது டீம் வந்து அந்த இன்ஸ்பிரேஷன். ஸோ படம் பார்த்துட்டு நிறைய படம் பார்ப்பேன். ஸோ அதுலேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் தெரியும். அதுக்கப்புறம் திடீர் அப்படின்ட்டு வந்து ஜம்கட்ஸ் நடுவில் வந்தது. ஸோ இது அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போது உங்களுக்கு அடுத்து வரவங்க விஸ்காம் எடுக்கிறவங்க நீங்கள் நினச்ச மாதிரி உண்மையாலுமே விஸ்காம் ஈஸியாக இருந்துச்சா? விஸ்காம் ஈஸி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக ஈஸி தான். எங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து சினிமாவில் சீக்கிரமாக போகணும். நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்ட போய் ரெஸ்யூம்லாம் கொடுத்து ஆர்வக்குள்ள இல்லை நிறையெல்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய டேரக்டர் கிட்ட போயிட்டு கூப்பிட்டு போய் மீட் பண்ணும்போது அவர் பீர்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவார். ஸோ இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எங்கள் லைஃப்பில். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ ஒரு பிரேக் அது ஷெட்யூல், அதாவது டிமானிட்டைசேஷன் அப்போ வந்து நாங்கள் 2 ஒர்க் பண்ணிருந்தோம். ஷெட்யூல் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஸோ அப்படியே மொட்டை மாடியில் நம்ம எப்பவுமே பேசுவோம்ல, சும்மா போர் அடிக்கும்போது மொட்டை மாடியில் ஒரு கான்வர்சேஷன் அப்போ வந்து அடுத்த நாள் ஹால் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த நாள் வந்து சரி நம்ம காலேஜ் நம்மளுக்கு நிறைய பண்ணிடுச்சு, நம்மளுக்கு ஒரு காலேஜுக்கு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணோன்னே அது கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா எங்கள் ஓசி டீம் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு பல ஃபிலிம் ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு, நாங்கள் தான் வேணாம் போக மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி விட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் காசிப் பாருங்க. இல்லை ஆக்சுவலாக அதுக்கு தான் கேட்குறேன். சரி, உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்துச்சு ஆக்சுவலாக நீங்கள் மனம் மேகசின் இன்டர்வியூல இல்லை வந்துச்சு, ஆஃபர்ஸ் நிறையா வந்துச்சு. ஆனால் வந்துட்டு சரி ஒரு பிளாட்ஃபார்மர் கிரியேட் பண்ணி இப்போ இவ்வளோ செட் ஆஃப் ஆடியன்ஸ் நம்ம இவ்வளோ சம்பாரிச்சே பெரிய விஷயம் 4 months. ஸோ எங்களுக்கு என்னன்னா இது வந்துட்டு அப்படியே டக்குன்னு செதற வரக்கூடாது. இங்கே அவங்க ஒரு நம்பிக்கை மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு. ஸோ ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் வரும்போது பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் நம்மளே ஒரு படம் பண்ணும்போது அதுக்கு டைம் வரும்போது பக்காவாக ஜம்கட்ஸ்லேருந்து ஒரு படம் பண்ணுறாங்கிறது ஒரு ஐடியா இன்னும் இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னா ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போய் உங்கள் 2 பேர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் கண்டுபிடிச்சி ஃபுல் ஸ்க்ராலிங் ஃபோட்டோஸ்லாம் போய் பார்த்துட்டு பயங்கரமாக அதில் வந்து உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து 2-3 பேர் தள்ளும்போது இந்த ஒரு ஆரி கேமரா பக்கத்தில் அப்படியே உட்காந்து ஸ்டைலாக போஸ்ட் கொடுத்து ஒரு ஃபோட்டோ அதை நான் பார்த்தேன். அது எனக்கு அந்த கேமரா பயங்கரமாக இது பண்ணலாம் தெரியாது உண்மையாகவே. #சைத்தான் கே பச்சான் போட்டு அது அந்த மூவி. அது நான் வந்து அசிஸ்டன்ட் சினிமா, அதான் ஃபர்ஸ்ட் மூவி போய் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக எங்கள் பிரதரோட அவர் தான் வந்துட்டு இது பண்ணி விட்டார். ஓகே எனக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு சினிமாட்டோகிராஃபி ஸ்கூல்லேருந்தே காலேஜ்லேருந்தே பண்ண ஆரம்பிச்சதுனால அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர் மூலியமாக நான் என்ன பண்ண உள்ள புஷ் பண்ணி போனேன்.
போனதுக்கப்புறம் அவர் இது அரவிந்த் சிங் சார் டிமாண்டிங் பண்ணி ஆராய்ச்சி நம்ம அந்த அசிஸ்டன்ஸ் அந்த கேமராமேன் தான் வந்துட்டு நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு 1.5 2 months ஷூட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஜம்ப் கட்ஸ் இருந்தேன். நான் வந்துட்டு பயங்கரமாக ஃபேஸ்புக் ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கும் எனக்கு ஆக்சுவலாக பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்துட்டு நான் கண்டுபிடிச்சி பார்த்தேன். Black to white. அதுவா? அது வந்துட்டு அதெல்லாம் அது வந்துட்டு காலேஜ்ல வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதாவது கீழே போய் புதஞ்சிருக்கு. தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செம் அப்போ வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு இண்டிவிஜுவல் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த ஏரியா வந்து எங்களுக்கு 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும். அப்போ வந்துட்டு எங்களுக்கு அது ஒரு சரி ஒரு மாதிரி சான்ஸ் கிடைச்சிரு, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணோம். இவர் ஒன்று பண்ணாரு, நான் ஒன்று பண்ணேன், அப்புறம் பண்ணோம். அதில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது எல்லாம் இல்லை, சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாச்சு. அதெல்லாம் நீங்கள் அதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஃபைனலாக வரும்போது ரிட்டர்ன் டைரக்டர் போய் ஹரிபஸ், அதுக்கு ஒரு மறுபடியும் சினிமாட்டோகிராஃபர் போய் ஹரிபஸ்க்கு அப்படின்னு அது என்ன அது சரி ஒருத்தர் பண்ணாலும் சரி நம்ம தான் அதில் பண்ணுவோம். ஆமாம், இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட். ஓகே. நான் சினிமாட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட், சரி இண்டிவிஜுவலாக படம் எடுக்கும்போது சரி நானே எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டேன். அவ்வளோதான். உங்களோட நீங்க ஆக்சுவலா வந்து உங்களுக்கு டைரக்ஷன் தானே இன்ட்ரெஸ்ட்? ஆமா. நீங்க வந்து நிறைய படம் பண்ணிருப்பீங்களா சைடுல வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி? நிறைய படம் பண்ணிருக்கோம், பட் அந்த எல்லா படமும் வெளியே வரல. இதுதான் ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி உண்மையா தான் சொல்றேன். நிறைய படம் வந்து நானு ஹரிபாஸ்கர் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அப்போலேருந்து வந்து சினிமா பைத்தியம் மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணோம், எப்படியாவது ரீச் ஆகணும் அந்த ஒரு இது இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேச்சராக இருக்கும் ஷார்ட் ஃபிலிம்லாம். நீங்கள் அது வந்து அதெல்லாம் டெலிட் ஆகிடுச்சு மோஸ்ட்லி. ஆனால் அதெல்லாம் வந்து இன்னும் மைண்டில் இருக்குது எப்படிலாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் மோஸ்ட்லி எதுனா ஒரு இடத்துல வந்து யாரும் வர மாட்டாங்க, எடிட்டிங் சரியாக நடக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ட்ராப் அவுட் ஆகும். படம் பார்க்கும்போது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டில் எடுத்து அந்த படம்லாம் பார்த்தாலே ஃபுல்லாக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி எதுக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியும், இதே தான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோன்னா சரி அப்படியே விட்டுருவோம். தேர்ட் இயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஸர் வந்து யூஜின் ப்ரொஃபஸர் லோயலா காலேஜில் இருக்காரு. ஸோ அவர் வந்து நிறைய வந்து எங்களை வந்து இது பண்ணார், எப்படிலாம் பண்ணணும், ஸோ சினிமேட்டிக்கலாக எப்படி பண்ணணும், நிறைய வந்து கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு லாஸ்ட் லோயலா காலேஜில் படித்த வந்து உருப்படியாக படித்த ஒரே சப்ஜெக்ட் வந்து எங்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிவிபி யாருமே நாங்கள் 2 பேரும் அறிய வைக்கல. அதை நாங்கள் 80 பயங்கரமாக பண்ணிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து காலேஜில் வந்துட்டு எங்களுக்கு சரி ஃபர்ஸ்ட்டே வந்து ஃபிலிம் பற்றிலாம் அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னு தெரியும். பட் பேசிக்காலாம் சொல்லி தருவாங்க. ஸோ நான் அதே ஒரு நாலேஜ் எக்ஸ்ட் பண்ணோம். ஸோ ஒரு தேர்ட் இயர் போனதுக்கப்புறம் தான் அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது ஃபிலிமில் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்தப்பறம் கொஞ்சம் பிக்கப் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக காலேஜில் படித்தது ஒரு ரீசன், ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக. ஆக்சுவலி இப்போ நாங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா அது ஒரு காரணம். ஏன்னா நாங்கள் வந்து எப்பவுமே லாஸ்ட்டாக போய் சப்மிட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இப்போ விஸ்காம் படிக்கிற நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு எப்பவுமே அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ண 3 படமாவது கன்ஃபார்மாக அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். 2-3 படம் ரிலீஸே ஆகாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் படம்லாம் எனக்கு சுத்தமாக எதுவும் பிடிக்காது. அது நான் சொல்றது விருப்பம்னு ஒரு படம் நான் கண்டுபிடிச்சேன். நான் பார்த்தேன். அது வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டீங்களா? அது வந்து ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இல்லை அது வந்துட்டு இது ஒரு அப்போ வந்து சொந்தக்காரங்களோட சேர்ந்து சரி காரைக்குடி இப்போ அதை ஷூட் பண்ணது. சரி அந்த லொக்கேஷன் நல்லா இருக்கும், ஒரு லொக்கேஷனுக்காக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஸ்டோரி அது. அது இப்படிலாம் இப்படி தான் இருக்குன்னுலாம் கிடையாது. அந்த லொக்கேஷன் சரி இருக்குது, நம்ம போகிறோம், சரி சும்மா ஏன் போனோம், அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு பார்க்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு இடம்லாம். சரி ஓகே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம், கேஸ்டிங்லாம் யார் இருந்தால் சரி ஓகே என் தம்பி பசங்க இந்த மாதிரி மீன் எங்கள் சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க சரி நடிங்களா நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு நடிக்க வச்சு அப்படியே ஏதோ பண்ணி கொடுத்தாச்சு. அது ஏதோ ஒன்றா ஒரு சின்ன நமக்கு ஏன்னா ஒரு டச் வந்து நம்ம எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் ஃபிலிமில். ஏன்னா அது நம்ம விட்டு அது விட்டு போயிடுச்சுனாலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, போயிடுச்சுனாலே அது சரி வர. எங்களுக்கு வந்துட்டு அங்கே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஃபிலிம் அந்த ரிலேட்டடாக எது பண்ணுறாலும் சரி அது நல்லா இருக்கோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்துட்டு அந்த டச் இருந்துகிட்டே இருந்தால் தான் நமக்கு ஆக்சுவலி அது ஒரு ப்ராக்டிஸ் அது இன்னும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்துட்டு அதை அது படம்லாம் அதெல்லாம். ஸோ வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் முக்கியமாக வந்துட்டு விஸ்காம் படிக்கிறவங்களாம் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக நிறைய எல்லாரும் எடுத்தோன்னே வந்துட்டு மைண்டில் ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க, எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படியே ஸ்கோப் போடுறோம் பார்க்க அப்படியே படமாக இருக்கும் போது ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் சொல்லணும்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோன்னே இவ்வளோ ரீச் ஆகிடணும், பயங்கரமாக ரீச் ஆகிடணும், எடுத்தோன்னு ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு. பட் ஷார்ட் ஃபிலிம் வந்து கத்துறது மட்டும்தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மென்டாலிட்டி இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்காது சம்டைம்ஸ். அது வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்க்க கேவலமாக தான் இருக்கும். எடுத்தோன்னே எடுக்கும்போது நல்லா இருக்கும், நல்லா பண்ணுறோமே அப்படின்னு யோசிப்போம். அவுட்புட் வரும்போது ஐயோ இவ்வளோ இருக்குது, டப்பிங் பண்ணணும், இது பண்ணணும், அது வந்து நிறைய கஷ்டம் வரும். பட் ஆனால் பண்ணிகிட்டே இருங்க. அது வரலன்னா ரிலீஸ் ஆனால் கூட பரவாயில்ல, பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் காலேஜ் இருக்கும்போது நிறைய பண்ணியிருக்கோம். என்னன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர மோட்டிவேஷன் தந்துச்சு அப்படின்னா
ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த வீக்கெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒரு வீக்குக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் படி தான் பண்ணணும், ஷார்ட் ஃபிலிம் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும். நாங்கள் பண்ணி முடிச்சு என்ன பண்ணுவோம்னா, அது வந்துட்டு பசங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் அப்படிங்கிறதுக்காக கீழே ஆடிட்டோரியம் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு போடுவாங்க, படத்தை போட்டு கிளாஸில் சேர்ந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது வந்துட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல். ஒரு தேட்டர் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்குறோம், அந்த ஒரு எஃபெக்ட் பார்க்குறோம்னா சரி இது இன்னும் நல்லா பயங்கரமானது எப்படி இருக்கும், நம்மளே பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னுக்காக அதை நல்லா ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போலாம் நல்லா சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டரில் உள்ள வைக்கலாம். ஸோ கிளாஸ் பசங்க மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்குள்ளேயே சில ரிலேட் பண்ணுற மாதிரி, அவங்க கிளாஸ் பசங்களே வச்சு கலாய்க்கிற மாதிரி, ஸோ பார்க்கும்போது இன்னும் நல்லா ஃபன்னாக இருக்கும். ஸோ அது மாதிரி எங்களுக்கு அது மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தனால எங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஸோ வந்துட்டு வீட்டில் வாட் டே சே இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீடியோஸ் வைரல் ஆன டைமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எவ்வளோ கஷ்டம் வச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்து யூடியூப் மீடியம் புரியாது, ரொம்ப புரியறது ரொம்ப கஷ்டம். எங்கள் ஃபார்மேட் வந்து யாருக்குமே அவ்வளோ அதுவும் கொஞ்சம் இவரே பேசுவார், இவரே ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் அவங்க ஆனால் வந்துட்டு நாங்கள் பயந்து தான் இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைலா ஹால் டிக்கெட்டு ஆனால் எனக்கு வந்துட்டு பயம், எனக்கு இது மாதிரி ஒரு டாபிக் நாங்கள் யோசிச்சுட்டோம் பண்ணானு, ஆனால் வந்துட்டு நான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பயம் இருந்துச்சு. நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஆக மாட்டேதுலாம் சரிப்பட்டு வருமானு. இவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், இல்லை ட்ரை பண்ணுவோம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி காலேஜ் ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க கன்ஃபார்ம் ரிலேட் பண்ணிப்பாங்க, அரியர்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ பண்ணலாம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை கொடுத்து பார்த்தோம். சரி யூஸ் பண்ற வரைக்கும் ஒரு டவுட், ஆனா நம்ம காலேஜ்ல கூப்பிட்டு அடி போறோம் அப்படின்னு சொல்லி. ஆமா அந்த மாதிரி அந்த ஒரு பயம்லாம் இருந்துச்சு. ஏன்னா காலேஜ்ல ஏன்னா எங்களுக்கு அரியர் இருக்கு, இது வந்து காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் யாராவது பார்த்து இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சுங்க, அந்த ஒரு பயம்லாம் இருந்துச்சு. சரி ஓகே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். நாங்கள் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஆக்சுவலாக இவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்னா கிடையாது எங்களுக்கு, அது நாங்கள் யோசிச்சுலாம் பண்ணல. ஆனால் ஃபர்ஸ்ட் டே அந்த ஒரு பயங்கரமாக ரீச் கிடச்சி எங்களுக்கு செம ப்ளஸ் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ அப்போ என்ன நாங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சரி ஓகே ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு மெயினான விஷயம்னா அவங்கள ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு. ஸோ அடுத்த வர நாங்கள் எடுத்த எல்லா டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க சர்க்கிளில் எப்படி அதை ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, நமக்குள்ளே நம்மளா அப்படி இருந்தால் அப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி, நாங்கள் யூஸ்வலாக அப்படி இருக்கோம்ல, ஸோ நம்மளா இருந்து அப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸில் எடுத்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சாலும் அது இப்போ வைரல் ஆயிடுச்சு. இன்னும் பதில் வந்து வீட்டில் வாட் டே சே வீட்டில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 வீடியோ எடுக்கும்போது வீட்டில் ஆக்சுவலி எப்போவுமே ஒரு தனி ரூம் இருக்கும், நாங்கள் 2 பேர் அப்படி இருப்போம். ஸோ எப்போவுமே அவங்க தூங்கிட்டு ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்காங்க, அப்படி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 4 வீடியோஸ் நான் வீட்டில் கூட போய் சொல்லலை, இந்த மாதிரி வீடியோஸ் நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலை. ஆஃப்டர் தட் அது வைரல் ஆகி வந்து பக்கத்துலேயே வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. நடுவில் வெளியே போகும்போது கூட உங்கள் பையன் நல்லா பண்ணுவோம், பக்கத்துலேயே பாருங்க அப்பா என்ன பண்ணுறாவோ அப்போ தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஓகே நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான் வீட்டில் ஓகே அப்போ தான் நம்பினாங்க, சரி ஏதோ பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க வீட்டில். ஸ்டார்டிங்கில் யாருக்கும் தெரில என்ன சரி ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி தான். அப்புறமேட்டு கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே அட்லீஸ்ட் ஏதோ யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றனால இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. ஸ்கோம் படிக்கிற வீட்டிலலாம் அப்படி தானே இருக்கும். அதுவே உண்மை என்ன பண்ணுறேன் ஏதோ பண்ணிட்டு இருக்க சரி என்ன உருப்படுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி எல்லார் வீட்லையும் ஒரு பிரகத்தாளமாக பேசுவாங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க சரி ஓகே இப்போ இன்ஜினியரிங் அப்போ பிகாம் இந்த மாதிரினா சரி ஓகே இந்த மாதிரி படித்தா இந்த உனக்கு டெஃபினட்டாக ஜாப் படிக்க தெரியும், விஸ்காம்க்கு அந்த மாதிரி நீங்களே பண்ணுறீங்க உங்கள் வீட்லேயே அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எப்படி ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ நம்ம எப்படி அதை இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதா விஷயம். ஸோ அங்கே எல்லாம் எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க டக்கு நம்பிக்கை வராது, அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, அவங்க யாருமே நம்பிக்கை வராது, நம்ம காட்டுற மட்டும்தான் அப்படி இருக்கு. நிறைய கிசி இன்ஃபர்மேஷன்லாம் அதெல்லாம் பார்த்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க. ஸோ வந்துட்டு இப்போ மோன் ஆக்டிங் சொன்ன மாதிரி வந்து இட் இஸ் சம்திங் அன்எக்ஸ்ப்ளோர்டு நம்ம ஊர். நம்ம ஊரில் வந்து அதிகமாக வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இது பண்ணீங்க மோன் ஆக்டிங்னா மோஸ்ட்டாக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜம்கர்ஸ் பார்த்தது வந்து சும்மா ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரால் பண்ணிட்டு யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க, மேலே பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு. யூஸ்வலாக அந்த யூனிலெட் அந்த மாதிரிலாம் அதே மாதிரி தான் வரும். நான் கூட எதுவும் நம்ம இந்தியன் சம்திங் நார்த் இந்தியன் சம்திங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு திடீர்னு தமிழில் பேசுகிறோம், நான் ஷாக் ஆகிட்டேன் என்னது தமிழில் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே ஜெனுவைனான ஷாக் அது. ஆக்சுவலி செகண்ட் 2 வீடியோ போயிட்டு இருந்தது மோன் ஆக்டிங் அப்படி பிளான் இல்லை. முதல் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கும். தேர்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து சொல்லுது ஓகே ஒரே கேரக்டர் வச்சு நம்ம ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் நான் ஒரே கேரக்டர் கேரி ஓவர் பண்ணுறது எதுனா அந்த கான்செப்ட்டுக்கு ஜியோனா ஓகே அது ட்ராவல் ஆகும். இப்போது டிமானிட்டைசேஷனாக எடுத்திங்கன்னா வந்து கண்டிப்பாக இன்னொரு கேரக்டர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது 3வது கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர் வந்து அண்ணாச்சி கேரக்டர். ஸோ அந்த அண்ணாச்சியா வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே பண்ணிட்டோம் சரி மோன் ஆக்டிங் ரைடே கிடையாது, சரி இன்னொரு கேரக்டர் கொண்டு வரலாமா ஃபர்ஸ்ட் ஐடியா இருந்துச்சு. அப்புறமேட்டு கொண்டு வந்தால் சரி 2 வீடியோ இப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணால் நல்லா இருக்கு எங்கேஜ்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் இவர் தான் வந்துட்டு சரி அந்த சரி நீயே பண்ணிடு அப்படின்ட்டார் டப்புன்னு.
இப்படி அங்கே போய் நீயே பண்ணிடு. ஓ என்னையா சொல்றேன், அந்த சைடில் எப்படி நானே பண்ண முடியும், இல்லை அதை பண்ணு வேற வழி இல்லை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சிடுறோம் அதை. ஆனால் வந்துட்டு அது டப்புன்னு நல்லா ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடுச்சு, நல்லா பிடிச்சிச்சு அவங்களுக்கு. ஜம்ப் கட்ஸ் வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பிளான் ஆக்சுவலாக விஸ்காம் முடிச்சுட்டு சரி இண்டஸ்ட்ரி போகிறோம் முடிவு பண்ணிட்டோம், எப்படி போனால் இதெல்லாம் என்ன பிளான் வச்சுருந்தீங்க? நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் ஜாயின் பண்ணிட்டு டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு தனி ஃபார்மேட் அமைச்சிட்டு பண்ணலாம், படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சம்திங் ஏதோ லக்குன்னு சொல்ல முடியாது, தெரியல என்னன்னு சொல்லணும்னு தெரியல, டப்புன்னு வந்து ஒரு மாட்டிச்சு. ஸோ அதை அப்படியே ஓகே பண்ணலாம், டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நான் சினிமாட்டோகிராஃபர் இருந்தேன். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஓகே இப்போ ஜாயின் பண்ணல, அதுக்கப்புறம் சரி இவரோட ஒர்க் பண்ணிட்டு அவரே ஒரு நல்ல 3-4 படம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓகே நமக்கு சப்போஸ் நமக்கு நல்லா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற. ஸோ அது வரையும் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபரே ஜாயின் பண்ணி அதிலே ஒர்க் பண்ணலாம் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபராக ஆகலாம் அப்படின்ற ஐடியானால அதில் தான் ஒர்க் பண்ணேன். அது தான் ஐடியா, மற்றபடி இந்த ஆக்டிங் வரணுங்கிறது ஜம்ப் கட்ஸ்க்கு அப்புறம் நான். ஸோ வந்துட்டு இப்போ வீடியோலாம் போட ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு, கலாச்சாரங்களா இல்லை சப்போர்ட் பண்ணாங்களா? சப்போர்ட் பண்ணாங்க, அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம் தானே, அதை வந்துட்டு பரவாயில்ல எடுத்து நம்ம காட்டுறோம் அப்படிங்கிற போது கன்ஃபார்மாக வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. எங்களோட கிளாஸ்மேட்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க வெளியாளோட. ஸோ அவங்க வந்து ஷேர் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணதால கண்டிப்பாக ஒரு ஷேருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வியூஸ் போகும். ஸோ எல்லா ஒரு ஷேரும் முக்கியம் ஆக்சுவலி. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணதை ஆரம்பிச்சதுனால ஆமாம் கன்ஃபார்மாக வீடியோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் கிளாஸ்மேட்லேயே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ண அப்படின்னால தான் ஒரு பிக்கப் ஆச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போக 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 அப்புறம் அலுமினி அவங்களாம் வந்துட்டு ஓ நாங்களும் இப்படி தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறிச்சு, ட்ராக் மாதிரி அவங்களாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டா அது பிக்கப் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு கேமரா ரொம்ப ஆக்சுவலாக ஒரு ஃப்ரைட்ஃபுல்லான என்னன்னா வந்துட்டு கேமரா முன்னாடி நம்ம போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பயங்கரமாக ஹேட் வரும். இப்போ நார்மலாக ஒரு வீடியோ உள்ளுக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பயங்கரமான விமர்சனங்களுக்கு நம்ம ஆளாகி தான் ஆகும். நம்ம கன்ஃபார்மாக கீழே வந்து ஒரு ஹேட் கமெண்ட்லாம் யூடியூப் வீடியோவே கிடையாது, ஹேட் கமெண்ட் போடாத வீடியோவே கிடையாது. ஆமாம். ஸோ வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு ஹேட் கமெண்ட்ஸை வந்துட்டு இது பண்ணுவீங்க? ஹேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கா ஃபர்ஸ்ட்? வரும், நிறையா வரும். முன்னாடி அவ்வளோ வந்தது இல்லை, இப்போ வரும். அது ஒரு சர்டன் பாயிண்ட் எல்லாமே வரும் கிடையாது, ஒரு சிலதுலாம் வந்துட்டு கமெண்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் இது பண்ணிக்கிறது இல்லை, அது வந்து நான் படிக்கவே மாட்டோம். ஐயோ ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு திட்ட ஆரம்பிச்சேன். ஏதாச்சும் ஒரே ஒரு ஹேட் கமெண்ட் நீனா ஏன்டா பண்ற அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்னொரு வாட்டி ஒரு ஆண்டி நினைக்கிறேன் ஆக்சுவலி வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நேர்லேயே சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ கடைசி இந்த தமிழ்நாடு சினாரி இருக்குல்ல அது ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், கடைசி இந்த ஷார்ட் ஒன்று திடீர்னு வந்தாங்க ஆக்டிவால வந்து நின்றுட்டு பார்த்தாங்க, நீ ஜம்ப் கட்ஸ் தானே அப்படின்னாங்க. ஆமாம் நாங்கள் ஜம்ப் கட்ஸ் தானே சொன்னோன்னே உங்களால எங்க பசங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்க, என் பையன் எல்லாம் உருண்டா போய் சுத்திட்டு தயவு செஞ்சு இதெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு சொல்ற மாதிரி சொல்லுங்க, இல்ல அதுதான் எடுத்துட்டு இருக்கோம், சரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ஏன்னா வந்துட்டு அவங்க சின்ன பசங்களாம் ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் ஸோ அந்த நல்லா ரிலேட் பண்ணிக்கிறாங்களா, ஸோ அந்த பசங்களாம் ஸோ நல்லா பிடிச்சிருக்கு நாங்கள் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டனால சரி ஓகே அதெல்லாம் பிடிச்சிட பாக்குறாங்களா. அந்த என்ன பண்ணிச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன மைண்ட், ஓ இவங்கெல்லாம் இப்படிதான் இருந்தாங்களா ஸ்கூல் லைஃப்ல, நம்ம மட்டும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட்ஸ் எல்லாம் ஏட்ட போயிருக்கு போல என்னன்னு. அதனால பேரண்ட்ஸ் வந்துட்டு ஓடே எடுக்காத அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த இடத்துல. அப்புறம் ஓகே இல்ல நல்ல விஷயம் எழுதிட்டு இருக்கோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அப்புறமேட்டு இது வைரல் ஆச்சு. தமிழ்நாடு சினிமா கேட்கணும், ஆக்சுவலாக தமிழ்நாடு சினிமா பயங்கரமா ட்ரெண்டிங் ஆச்சு. இங்க இதுல வந்துட்டு மேக்ஸிமம் ட்ரெண்டிங் இப்போ அதுதான். அது வந்துட்டு ஸோ வந்து கரண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பத்தி பண்ணலாம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? ஆக்சுவலாக கொஞ்சம் ரிஸ்க் தான் டக்குன்னு வீடியோ போடுறது. அது வந்துட்டு ஏன்னா இப்போ நம்ம ஃபார்மர்ஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்றோம், இப்போ அப்படின்னு ஃபார்மர்ஸ் விடுங்க, தமிழ்நாடை பத்தி ஒரு ஆமா நல்லா மெசேஜ் வந்து ஆமா நிறைய ஃபார்மர்ஸ் சப்போர்ட் பண்ணுவேன், எங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு ஆசை தான். பட் ஆனால் எங்களோட கண்டென்ட் வந்து ஹியூமர், நம்ம வந்து ரொம்ப வந்து காமெடியா பண்ணிட்டோம்னா வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க காமெடி பண்றீங்க இவ்வளவு பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப யோசி ரொம்ப நாளா பண்ணலான்ட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து இங்க நிறைய சுத்தி வர ஆரம்பிச்சிருது, மவுண்ட் ரோட்ல உள்ள போக ஆரம்பிச்சிருது. ஸோ தண்ணி பிரச்சனை எப்பவுமே, ஸோ இது மாதிரிலாம் வந்து யோசி சரி அந்த கண்டென்ட் மட்டும் பண்ண வேணாம், தமிழ்நாட்டில் ஃபார்மர்ஸும் இருக்காங்க உனக்கு சுற்றி நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே தமிழ்நாடு கரன்சி. ஆனால் அதெல்லாம் பண்றதுக்கு நம்ம பாலிட்டிக்ஸ் இல்காம் பண்ண முடியாது, ஏன்னா வேறு வழி இல்லை. அது இல்லாமல் ஏன்னா அதுதான் ஒரு மெயின், எங்கே போனாலும் கடைசி அங்கே தான் வரும். சரி அது இல்லாமல் பண்ணால் அது எப்படி அவன் போய் சேர்க்க முடியும் மக்கள்கிட்ட. ஸோ அது வந்துட்டு சின்ன கண்டென்ட், சார் அதுலேயே ஒரு சின்ன ஹியூமர் வச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு வகையில் சேர்க்கலாம் அப்படின்னா சரி ஓகேன்னு பண்ணியாச்சு. ஸோ இந்த ஜம்கட்ஸோட ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் எப்படி வந்து உங்கள் ஒர்க் ஃப்ளோ போகும்? அந்த முன்னாடி வந்து யார் ஸ்கிரிப்ட் எழுதுவா, அப்புறம் எப்படி என்ன பிளான் பண்ணுவீங்களா ஸ்கிரிப்ட் டைப்? இவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், திடீர்னு வந்துட்டு இதான் அடுத்த வார கான்செப்ட் இதுதான் அப்படிம்பாரு வந்துட்டு.
அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் விஷுவல் கான்செப்ட் நல்லா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதை யோசிக்க மாட்டோம். நான் சொல்லிடுவேன் இதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வந்து இவரும் ஜாலியாக அப்படியே ஃபோனில் டெக்ஸ்டிங் பண்ணிட்டு இருப்பேன், நானும் அப்படியே ஜாலியாக கொண்டாந்து இருப்பேன். அண்ட் கரெக்டாக அந்த ஒரு டைம் மட்டும் தெரியும் இந்த வீக்கெண்டுனா. ஸோ நம்ம இப்போ கரெக்டாக உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். உட்காந்து நான் டைரி எடுத்துப்பேன், எதிரில் உட்காந்துப்பாரு, நான் சொல்கிறேன் நீ நடிடா அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்கிரிப்டிங்லேயே வந்து ஜாலியாக ரொம்ப ஜாலியாக தான் போகும் ஸ்கிரிப்டிங். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருப்போம் ஸ்கிரிப்டிங்கில். ஸோ நான் அதனால சொல்லுவேன் இப்படி இது வந்து நீ நடிச்சு காட்டேன். இந்த பேர் வந்து இவர் வந்து பேர் இந்த சண்முகம் அதெல்லாம் வந்து இவர் திருச்சியிலேருந்து இன்ஸ்பிரேஷன் வருது. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லும் போது கொஞ்சம் நான் சொன்னேன் இது மாதிரி கொஞ்சம் நல்லா வைக்கலாம் பேர். சொன்னேன் இல்லை நல்லாலாம் வேணாம், ரொம்ப லோக்கலாக வைப்போம் பேர், கோபால் தனபால். ஸோ இது மாதிரிலாம் வந்து சொல்லும் போது அது நிறைய பிடிச்சி நிறைய பேருக்கு. இப்போ வெளியே திடீர்னு ஏன்னா பார்த்த கூட இவரை கூப்பிட்டு சண்முகம் அப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது கூட ஜி செம்மையாக பண்ணுறீங்க ஜி அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் வந்து ஒரு வைவா கூட பண்ண மாட்டோம் காலேஜில். யாருமே அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஹலோ பிரபா மனுஷா போனாரா அப்படிங்கிற பார்த்தேன். அது தலைவர் எக்ஸாம் இருக்கா சார், எதுக்கு எக்ஸாம்லாம் போய் விட கேண்டீன் பண்ணோம். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம பேசக்கூட விட மாட்டாங்க. ஆமாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். அது நடக்காது வாழ்க்கையில். வடிவேல் ஈக்குவலில் இருக்கு எதுக்கு